பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம், இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு பலம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம். உறவு பலம் பெற உண்மை ஒரு பெற உலகில் சாட்சியாவோம். கல்வாரி வழியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. கல்வாரி வழியில் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே. இறை மகிமைக்காக ஜெபிப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், நம்மில் மனிதம் மலர இணைவோம். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதுவை நகர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, அன்னையாம் திரு அவை என்று குருக்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானியை நினைவு கூறுகின்றது. புனித ஜான் மரிய வியானி பிரான்ஸ் நாட்டின் லியோன் மாநகருக்கு அருகில் அமைந்துள்ள தார்தலி என்ற ஊரிலே 1786 பிறந்தார். ஆவியால் உந்தப்பட்டு குருத்துவ வாழ்வுக்கு அவர் பயிற்சி ஏற்ற பொழுது லத்தீன் மொழி படிப்பது அவருக்கு பெரும் சவாலாக இருந்தது. ஆகவே படிப்பதில் கவனம் சிதைவதை கண்ட அவருடைய பயிற்சியாளர்கள் அவரை வெளியேற்றுகின்ற எண்ணம் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது புனித கன்னிமரியாவின் சுரூபத்திற்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு கண்ணீரோடு ஜெபித்தார். அவருடைய பக்தியை கண்ட அவரது பயிற்சியாளர்கள் குருத்து வாழ்வுக்கு ஏற்கொண்டு அவரை குருவாக அருள்பொழிவு செய்தார்கள். லியோன் மாநகருக்கு அருகிலே 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆர்ஸ் என்ற ஒரு சிற்றூரிலே ஒரு குக்கிராமத்திற்கு அவர் பங்கு தந்தையாக அனுப்பப்பட்டார். அந்த பங்கானது பல ஆண்டுகளாக பங்கு பணியாளர் என்று இருந்தது. அந்த ஊருக்கு எவரும் செல்ல துணியவில்லை. அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட ஒரு பங்கிற்கு நமது குருக்களின் பாதுகாவலர் ஜான் மரிய வியானி அனுப்பப்பட்டார். அந்த ஊரிலே அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த மக்களின் நல்வாழ்வுக்காக தன்னையை ஒப்பு கொடுத்து அனைத்து குருக்களுக்கும் சிறந்த முன்மாதிரியாக திகழ்கின்றார். துவக்கத்தில் அன்னையாம் திரு அவை அவரை பங்கு தந்திரிகளின் பாதுகாவலராக மட்டும் அறிவித்திருந்தது. ஆனால் நமது முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் குருக்களின் ஆண்டின் போது அவரை அனைத்து குருக்களின் பாதுகாவலராக அறிவித்தார்.
அனைத்து குருக்களும் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஆன்மீகத்திலும் ஞானத்திலும் பங்குபணியிலும் இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய வாழ்வு நமக்கு ஒரு பெரும் வழிகாட்டியாக இருக்கின்றது. ஆகவே இந்நாளிலே நமது குடும்பத்தில் இருக்கின்ற அருள் பணியாளர்களுக்காக, நமது பங்கில் பணியாற்றுகின்ற அனைத்து அருள் பணியாளர்களுக்காக, நமக்கு தெரிந்த அருள் பணியாளர்களுக்காக, பல்வேறு இடங்களிலே மறைபணியை மேற்கொள்கின்ற பணியாளர்களுக்காக, குறிப்பாக அனைத்து அருள் பணியாளர்களுக்காகவும் இந்நாளில் ஜெபிப்போம். அவர்களது அருள்பணி சிறப்பெற இறைவனிடம் மன்றாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் ஏற்றுக்கொண்டு இரக்கத்தின் ஆண்டவரிடம் அவரது மன்னிப்பை மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையுமே இந்த காணொளியின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளினுடைய திருப்பலிக்கு தலைமையேற்று நமக்காக ஜெபிக்க இத்திருப்பலியை நிறைவேற்ற இருக்கிறவர் அருட்பணியாளர் தைனஸ் அடிகளார். அவர் அமலாசிரமத்துடைய பங்கு தந்தையாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கொண்டாடுகின்ற புனிதர் ஜான் மரிய வியானி அனைத்து குருக்களுக்கும் பாதுகாவலர், அதிலும் சிறப்பாக பங்கு தந்தையினருடைய பாதுகாவலர். எனவே அந்த வகையில் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் புனிதருடைய பரிந்துரையும் உரித்தாக்குவோம். இந்த நாளிலே மேலும் இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிக்க விரும்புகிற அனைத்து குடும்பங்களுக்காகவும் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரையும், இன்றைய தின புனிதர் ஜான் மரிய வியானியுடைய பரிந்துரையும் நாடுவோம். இந்த ஒலிபரப்பை நமக்கு ஏற்பாடு செய்கின்ற திருவாளர் ஆனந்த் மற்றும் நம்முடைய அன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் மற்றும் ரிச்சர்ட் அவர்கள், இவர்களுக்கு நமது நன்றிகளை இப்போதே தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இவர்கள் பணி சிறக்க இவர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் ஆகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனை. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே,
ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரின் நீரியம் மீது இறங்குமே, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரியம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உன் பாவங்களோ எண்ணற்றவை, எனவே இவற்றை நான் செய்தேன். நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 30, இறைவசனங்கள் 1-2, மேலும் 12-15, மேலும் 18-22 முடிய. ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சுருளில் எழுதிவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உனது காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புரையோடி போனது, உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பது போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உனது குற்றம் பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகிறாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ பெரிது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றையெல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணர்வேன். அவனுடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன்.
அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்திலேயே அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பல்கி பெருகச் செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமையுற மாட்டார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் முன்பு போல் இருப்பர். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்குவோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்பட்டவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவிசாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். உம் அடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். சீயோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடுவர். பல்லவி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறை உன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும். புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 14 இறை வாக்கியங்கள் 22 முதல் 36 வரை. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார்.
அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்து அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாம் புனித ஜான் மரிய வியானியை நினைவு கூறுகின்றோம். முன்னுரையிலே அவரை பற்றி நான் குறிப்பிட்டேன். 2011 முதல் 2015 வரை நான் பிரான்ஸ் நாட்டின் லியோன் மாநகரிலே திருச்சபை வரலாற்றில் மேற்படிப்பிற்காக சென்றிருந்த பொழுது அடிக்கடி ஆர்ஸ் நகருக்கு செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆர்ஸ் நகரில்தான் நம்முடைய புனிதர் ஜான் மரிய வியானி தன் வாழ்நாள் முழுவதையும் பங்கு பணியாளராக பணியாற்றி அம்மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டவர். பல நேரங்களே நான் அங்கு சென்று ஜெபித்திருக்கின்றேன், திருப்பலியும் நிறைவேற்றிருக்கின்றேன். அங்கு நான் அடிக்கடி சென்ற பொழுது என்னை மிகவும் கவர்ந்தது அவருடைய அந்த நேர மேலாண்மை, டைம் டேபிள். நாளை அவர் எவ்வாறு செலவழித்தார் என்று. இரவு 12 மணி வரை அவர் மக்களுக்காக உழைப்பதை பார்க்க முடிந்தது. மக்களினுடைய பாவ சங்கீர்த்தனை கேட்கின்றார், மக்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குகின்றார், இல்லங்களை சந்தித்து மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார். சிறார்களை, எளியவர்களை அவர் அழைத்து அவர்களோடு பேசுவதை அந்த அட்டவணை குறிப்பிடுகின்றது. இரவு 12 மணிக்கு தூங்கச் செல்கின்றவர் விடியற் காலை 3 மணிக்கெல்லாம் எழுந்து விடுகிறார். 3 மணி முதல் 4 மணி வரை அவர் தனி ஜெபத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார். 4 மணி முதல் 5 மணி வரை அவர் பெண்களின் பாவ சங்கீதத்தை கேட்கின்றார். 6 மணிக்கு அவர் திருப்பலி நிறைவேற்றுகிறார். திருப்பலி முடிந்த பிறகு ஆண்களின் பாவ சங்கீதத்தை கேட்கின்றார். இவ்வாறு 8 மணிக்கு முன்பாகவே மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய அனைத்து ஆன்மீக கடமைகளையும் நிறைவேற்றிவிட்டு அவர்களை தங்கள் சொந்த வேலைக்கு, வயல்வெளிக்கு அனுப்பிடுவதை பார்க்க முடிகின்றது. ஆர்ஸ் ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஊர். எந்த அருள் பணியாளரும் செல்ல துணியாத நிலையில் அங்கு இந்த இளம் குரு ஜான் மரிய வியானி அனுப்பப்படுகிறார். தனது இறப்பு வரை அந்த ஊரிலே அவர் பணி செய்கிறார். யாருக்கும் தெரியாத அந்த ஆர்ஸ் நகர், அந்த லியோன் மாநகருக்கே அதிகமாக தெரியாத அந்த ஆர்ஸ் நகர் உலகெங்கும் தெரிகின்ற அளவுக்கு தன்னுடைய அர்ப்பணத்தால், தன்னுடைய புனித வாழ்வாள் ஜான் மரிய வியானி அவர் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அனைத்து குருக்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்கின்றார். அவர் எந்த ஒரு பெரிய பங்கை அவர் நிர்வகிக்கவில்லை.
ஆனால் ஒரு எளிய பங்கிலே, ஒரு சிறிய பங்கிலே, ஒரு கிராமத்து பங்கிலே பணி செய்து இன்று அனைத்து குருக்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்கின்றார். எளிய குருவாக, ஏழ்மையான குருவாக, தாழ்ச்சியின் குருவாக, அர்ப்பணத்தின் குருவாக, இயேசு ஆண்டவரின் உண்மையான பணியாளராக ஜான் மரிய வியானி திகழ்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கை தான் அவரை இத்தகைய வாழ்வுக்கு உயர்த்தியது. இன்றைய வாசகத்திலும் நம்பிக்கையை பற்றித்தான் நமக்கு போதிக்கப்படுகிறது. புனித பேதுரு இயேசு என்று தெரிந்தவுடனே அவர் கடலின் மீது நடக்க ஆசைப்படுகிறார். ஆனால் பாதி வழியிலே அவர் நம்பிக்கை கொண்டவராக மாறிவிடுகிறார். ஆகவேதான் அவர் விழுகின்ற ஒரு கட்டாயத்திற்கு இட்டுச் செல்லப்படுகிறார். ஆனால் இயேசு ஆண்டவர் நம்பிக்கை குன்றியவனே என்று சொல்லி அவரது கரங்களை பிடித்து மீண்டுமாக தூக்கிவிடுகிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் புனித பேதுருவை போலதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்விலே துன்பங்களும், துயரங்களும், வேதனைகளும், சோதனைகளும் வருகின்ற பொழுது நாம் அஞ்சி நடுங்கி நம் நம்பிக்கை இழந்து விடுகின்றோம். அப்பொழுது நாம் மூழ்கும் போதெல்லாம் நமது கரத்தை பிடித்து நம்மை தூக்கி விடுபவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் ஒருபோதும் ஒதுங்கி நிற்பவர் அல்ல, நம்மோடு பயணிப்பவர். ஆகவே அவர் மீது நாம் நம்பிக்கை வைப்போம். நம்பிக்கைக்குத்தான் இந்த வாழ்வு, இந்த திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய வாசகத்தின் இறுதி வார்த்தைகள் மிக அழகாக சொல்லுகின்றன. அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவர் வேண்டினர். அன்புக்குரியவர்களே, இயேசுவை பற்றி அறிந்தவர்கள், புரிந்தவர்கள், ஏழைகள் அவரை தொட வேண்டும் என்று விரும்பினார்கள். முழுமையாக அல்ல, அவர் ஆடையின் ஓரத்தையாவது தொட வேண்டும் என்று விரும்பினார்கள். நலம் பெற்றார்கள். நாமும் ஆண்டவரின் ஓர பார்வைக்காக நாம் காத்திருப்போம். இயேசுவின் இரக்கத்தின் முழுமையான பார்வை நமக்கு முழுமையாக கிடைக்க இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். நம்பிக்கை இழக்க வேண்டாம். நாளும் பொழுதும் புனித அந்தோனியாரின் பரிந்துரையில் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்று மகிழ இத்திருப்பலி நமக்கு உதவுவதாக. ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிடமிருந்து பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுப்பதற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடன் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தில் நீர் ஆசிர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீ அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்பவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடனும் வாழவும் அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இப்பொழுது அமைதியாக மன்றாடுவோம்.
இரக்கமே நிறைந்த இறைவா, எமது உள்ள கிடக்கைகளை ஜெபமாக நோக்கி எழுப்பியுள்ளோம். ஆண்டவர் தாமே இவற்றையெல்லாம் எமக்கு வழங்கி எம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உள்ளத்தை உமக்கே தர வந்தேன், உகந்தது அதுவே என நினைத்தேன். உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உலகத்தை அன்பால் ஈர்த்தவரே, உனக்கென என்னை நான் தருகின்றேன். காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். காரணத்தோடு என்னை படைத்தவரே, காணிக்கையாய் என்னை ஏற்றுக்கொள்வீரே. காணிக்கை கரமேந்தி நான் வரும் நேரம், காலத்தின் தலைவாணி கரம் நீட்ட வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமே நிறைந்த இறைவா, புனித பதுவை அந்தோணியாரின் நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும்படி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உமையை புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைவற்றமிக்க வாழ்க்கையினரின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து
உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். சிறப்பாக இந்த காணொளி வழியாக இத்திருப்பலியிலே பங்கேற்கக்கூடிய அனைவரையும் ஆசிர்வதியும். கோடி அற்புதரின் பக்தர்களாக இவர்களை ஆண்டவர் தாமே அரவணைத்து அவர்கள் வேண்டுகின்ற விரும்புகின்ற நலன்களை நீர்தாமே நிறைவாக வழங்குவீராக. அதிலும் குறிப்பாக இந்நாட்களிலே கோவிட்-19 என்ற பெரும் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள உலகத்தை ஆண்டவர் முழுமையாக விடுவித்து நாங்கள் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் நலமோடு வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருமாறு உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். மேலும் ஒரு நாள் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தை புனித பிரான்சிஸ், புனித பதுவை அந்தோனியார்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் இறை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. இறைவன் அருளும் அமைதிக்காக கண்களை மூடி மன்றாடுவோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல்
இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருரத்தமும் உடலும் நம்மை காத்து நமக்கு நிறைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். வாழும் உயிரை இனிதாய் இன்று ஆக்கிவிடு. உயிரை எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் இன்று ஆக்கிவிடு. உணவாய் என்னில் நீ வரும் வேளை உலகே இனிதாய் மாறிடும் நாளை. உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் இன்று ஆக்கிவிடு. பயிராய் வாடி நின்ற வேளை பாய்ந்து வரும் வெள்ளமாய் நீயாகினாய். காய்ந்து போன நிலையில் நான் நின்ற வேளை கனி கொடுக்கும் மரமாக நீ மாறினாய். உயிரே உயிரே என்னில் இன்று கலந்திடவா. உறவே உறவே என்னில் இன்று மகிழ்ந்திடவா. இங்கு வாடிய நெஞ்சும் பொந்தன் வரவாள் இனிதாய் பூக்கும். இங்கு வாடிய நெஞ்சும் பொந்தன் வரவாள் இனிதாய் பூக்கும். உயிரே எந்தன் உயிரே என்னில் ஒன்றாய் கலந்துவிடு. உன்னால் வாழும் உயிரை இனிதாய் இன்று ஆக்கிவிடு. மக்கள் புனிதர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழை திரு அவை பறைசாற்றும். அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். நன்றி உடமன்றாடுவோமாக. இரக்கமே நிறைந்த ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித பதுவை அந்தோனியாரின் நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதே அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து
எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேரு உபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதல்களுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். கிறிஸ்து இயேசுவிலே மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையுமே இந்த காணொளியின் வழியாக, அதிலும் குறிப்பாக இத்திருப்பலின் வழியாக சந்திக்கிற மகிழ்ச்சி அமலாசன துறவிகளுக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சியாகும். இந்த நாளினுடைய நவநாள் திருப்பலியை தலைமையேற்று திருப்பலியை நிகழ்த்தி நல்லதொரு மறையுரை ஆற்றி நமக்காக ஜெபித்தவர் அன்பு தந்தை தைனிஸ் அடிகளார். நமது அமலாசிரமத்தினுடைய பங்கு தந்தையாகவும் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே அன்பு தந்தை அவர்களுக்கு நமது அந்தோணியார் திருத்தல பக்தர்கள் சார்பாக, நம்முடைய உபகாரிகள் சார்பாக, நண்பர்கள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த காணொளியை பவர் ஆஃப் காட் சேனல் மற்றும் அவருடைய உரிமையாளர் திருவாளர் ஆனந்த் அவர்கள் ஏற்பாடு செய்து அதனை ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவருக்கு நமது நன்றிகள். அடுத்ததாக நம்முடைய அன்பு சகோதரர்கள் ரிச்சர்ட் மற்றும் கிறிஸ்டோபர், அவங்க ரெண்டு பேருமே நமது இறையியல் அல்ல மெய்யியல் கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு மாணவர்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து படிக்கணும். அவர்கள் இன்னும் குருத்துவ நிலைக்கு தங்களையே சிறந்த முறையில் தயாரிக்க வேண்டும். இது இந்த நாளிலே திருப்பலியின் ஜெபங்களையும் பாடல்களையும் நல்ல முறையில் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நமது நன்றிகள். இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய திருத்தல பக்தர்கள் அனைவருக்காகவும் திருத்தல உபகாரிகள், அதிலும் குறிப்பாக நமது துறவு சபை செமினரி உபகாரிகள் மற்றபடி நண்பர்கள் அனைவருக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்கிறோம். கோடியர் புதற்புனித பதுவை அந்தோணியார் இவர்கள் அனைவருக்குமே அன்பு மகன் இயேசுவிடம் தயவாய் பரிந்து பேசி உடல் உள்ள ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை தர வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து இந்த நாளிலே நாம் சிறப்பாக பிறந்த நாள் கொண்டாடுகின்ற திருத்தல பக்தர்கள், அந்தோணியார் பக்தர்கள், திருமண ஆண்டு நாளை சிறப்பிக்கிற தம்பதியினர் தங்களது பிறந்த நாட்களை, அதில் குறிப்பாக பெயர் கொண்ட விழாக்களை சிறப்பிக்கிற அனைவருக்கும் இந்த திருத்தலத்தினுடைய துறவிகள், அமலாசிரம துறவிகள் அவர்களுக்கு வாழ்த்து மட்டும் சொல்லுவதோடு அவர்களுக்கு அவங்க ஜெபிக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதி கூறுகிறோம். இறைவன் நிறைவாய் அன்பு மக்களே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராக இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரேன். இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்று இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்ளுவார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை,
சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்றடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரேன். இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்குமது அடியார்களையும் கண்ணூக்கீரலும், இவர்களின் கண்ணீரை துடைத்திரளும், பூரண சுகமும் விடுதலையும் தந்திரளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்திரளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மாட்சி இவர்களிடம் விளங்கச் செய்யும், நன்றி உதவலாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக, உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் அமைதியையும் அளிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோணியாரை, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரை, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசு தந்தையே, இதோவும் பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமது திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். புதுமை வல்லலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரை, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பி இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்றால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உதவலாக இருப்போம். மாட்சிமை புரிந்திய பொழுதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்திரளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே உங்களோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு செய்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புண்ணிய பூமியின் பாதுகாவலரே, புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே, உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே. கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். வேதனை சோதனை ஆபத்து விபத்துக்களில் எங்களை நீயே காத்திடுவாய். கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். வேதனை சோதனை ஆபத்து விபத்துக்களில் எங்களை நீயே காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும். இறைவனின் தூதரை காத்திடுவாய், இறைவனின் தூதரை காத்திடுவாய். புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே, புதுமைகள் புரிந்திடும் அந்தோணி மாமுனியே, புண்ணிய பூமியின் பாதுகாவலரே.